முறை பாடி பாடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு இது பழைய பாட்டாயிடும். அடுத்தது வேற பாட்டு புஸ்தகம் கொடுப்பேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் நம்ம பாடுவதற்காக நீங்க இதெல்லாம் பழைய பாட்டு புது பாட்டுன்றீங்க. ஆனால் வறுமையான தங்கச்சி பாடினாங்க, அந்த பாட்டை தான் இப்போ பாட போறோம். இன்னும் உடைகிறேன். ஆமே, இது புது பாட்டா உங்களுக்கு? அந்த தங்கச்சியே பாடுறாங்களே. ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடலாமா? கையை தட்டி 1வது பாடல். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உன் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். பாடுறதுக்கு முன்னாடி ரோமர் 1:21 வாசித்துருங்களேன். ஸ்தோத்திரம். ஏன் கையை தட்ட சொல்றேன்? ஸ்தோத்திரம் அப்படின்றதுக்காக. ரோமருக்கு நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுது, அவர்கள் தேவனை அறிந்தும். அவரை தேவன் என்று மைக்ல வாசிக்கலாம். மைக் உங்களுக்கு தான், யூஸ் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். நான் நல்ல பாஸ்ட் மைக்கெல்லாம் கொடுப்பேன். வாங்க ஸ்தோத்திரம். மைக்ல வாசிங்க, அப்பதான் எல்லாரும் கேட்கும். ஸ்தோத்திரம். மைக்ல பாடுங்க, பாடுற டேலண்ட் உள்ளவங்க பாடுங்க. பைபிள் வாசினாலும் மைக்ல வாசிங்க. ஆமே. ஆமா, ஸ்தோத்திரம். உங்களுக்கு தான் அந்த மைப்பு, நீங்க திருப்பி கொடுத்துறாதீங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. கவனிங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவரை தேவன் என்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாம ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரியாமலும் இருந்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்குள்ளே உங்களை அறியாமலேயே பாவம் வந்துச்சுன்னு அர்த்தம். இருள்னா பாவம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப வந்துட்டு ஒருவேளை இருக்கலாம், நீங்க இந்த ஆராதனைல வந்து அவரை மகிமைப்படுத்தாம ஸ்தோத்திரிக்காம போயிட்டீங்கன்னா நாளைக்கு உங்களுக்குள்ள பாவம் வந்துடலாம். அப்படி வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ஸ்தோத்தரிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6 கடைசி வசனம் சொல்லுது, எதுல மகிமைப்படுத்தணுமா? உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் மகிமைப்படுத்துங்கள். சரீரம் தான் கை, அதனால தான் கையை தட்ட சொல்றேன். ஆமென். வாசிங்க. 1 கொரிந்தியர் 6 கடைசி வசனம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரம். உங்கள் சரீரம் யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு உடையது. உங்களுடைய தேவனுடைய சரீரத்தினாலும். வெரி குட். கையை தட்ட மாட்டீங்களே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சரீரம் நமக்கு சொந்தம் அல்ல. இயேசு கிரயம் செலுத்தி வாங்கிட்டாரு, இது அவருக்கு சொந்தம். அவருக்கு சொந்தமானது அவருக்கு பயன்படுத்தாம இருந்தா தப்பு தானே. ஆமென் சொல்லுங்க. அதனால நல்ல கையை தட்டி நல்ல வாயை திறந்து உங்க ஆவியினாலும் உங்க சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். பாடல் தாளில் உள்ள 1வது நல்ல பாடல். ஆமென். உடைகிறேன், இன்னும் உடைகிறேன், உன் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உன் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். உயவனே நீர் என்னை தொடணுமே, உன் கரம் தினம் என்னில் படணுமே. துயவனே நீர் என்னை தொடணுமே, உம் கரம் தினம் என்னில் படணுமே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே, எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. எல்லாம் சேர்ந்து இன்னும் உடைகிறேன், இன்னும் உடைகிறேன், உன் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். ஆசையா பாடுங்களேன். இன்னும் உடைகிறேன், உன் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். நீர் என்னை வணையும் போது பல முறை கெட்டு போனேன், உன் கரம் பிடித்த பின்பும் வெகு தூரம் விட்டு போனேன். நீர் என்னை வணையும் போது பல முறை கெட்டு போனேன், உன் கரம் பிடித்த பின்பும் வெகு தூரம் விட்டு போனேன். மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே, மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. இன்னும் உடைகிறேன், இன்னும் உடைகிறேன், உன் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன்.
அழுக்காக தெரிந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் நான் அழகாக தெரிந்தேன் ஐயா. உலகத்தின் பார்வையில் நான் அழுக்காக தெரிந்தேன் ஐயா, அழகாக தெரிந்தேன் ஐயா. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே, அவர்களால் மதிக்கப்பட்டேனே. இன்னும் உடைகிறேன். கத்துனீங்களா? நல்லா பாடுங்க. ஆமே குளோரி. இன்னும் உடைகிறேன். ஆமே ஆசைப்படுகிறேன். குயவனே குயவனே நீர் என்னை தொடருமே, உம் கரம் தினம் என்னில் படருமே. குயவனே வெரி குட். ஆமே உம் கரம் தினம் என்னில் படருமே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. சொல்லுங்க, எவர்களால் மிதிக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ அதே இடத்துல உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். இன்னும் உடைகிறேன். ஆமென். இருக்கவே ஆசைப்படுகிறேன். முதல் சரணை நீங்க பாடுங்க. நீர் என்னை போது பலமுறை கெட்டு போனேன். நீங்க வாழணும். ஆமென். வெகு தூரம் விட்டு போனேன். நீர் என்னை பலமுறை கெட்டு போனேன். உம் கரம் பிடித்த பின்னும் வெகு தூரம் விட்டு போனேன். மண் என்று தூக்கி எறியாமல் ஆமென் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. என்னோடைகிறேன். ஓஹோ கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னோடைகிறேன். இருக்கவே ஆசைப்படுகிறேன். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? கையை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு பாருங்க. எவ்வளோ நெருக்கங்கள், எவ்வளோ போராட்டங்கள், உடைக்கப்படுகிறேன் என்று சொன்னால் எனக்கு சந்தோஷம்ன்றாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாட்டை எழுதினவர் ஏன் தெரியுமா? நான் உடைக்கப்படுவது பிசாசு கரத்தில் அல்ல, தேவனுடைய கரத்துல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. குயவன் ஒரு களிமண்ணை உடைக்கிறார், நொறுக்குகிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அது ஒரு புதிய வடிவம் பெறப்போகுதுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால என்னுடைய ஆசையெல்லாம் எவ்வளவு உடைச்சாலும் எவ்வளவு நொறுக்கினாலும் உங்க கையில இருந்து மாத்திரம் என்ன விட்டுறாதீங்கப்பா. ஸ்தோத்திரம். நான் கையிலேயே இருக்கணும். ஆமென். இன்னும் உடைங்க, இன்னும் நொறுக்குங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆமென். உன் கையில நான் இருக்கணும். ஸ்தோத்திரம் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி பாடுறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனாலதான் சங்கீதம் 139 சங்கீதத்துல ஸ்தோத்திரம் தாவீது அழகா சொல்லுவார், எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார், என்னுடைய உட்காருதலையும் என்னுடைய எழுந்திருக்குதலையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். என் தாயின் வயிற்றுல எலும்புகள் உருவாவதற்கு முன்னாடியே ஆமென் எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய கரத்துல வைத்து என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் இல்லையா? ஸ்தோத்திரம். ஏசாயால வாசிக்கிறோமே, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறைக்கிறது இல்லை. ஆமென். என் உள்ளங்கையில் உங்களை என்கிரேவ் பண்ணி வச்சிருக்கிறேன், பொறித்து வைத்துள்ளேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த உங்களுடைய மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறவங்களை பார்த்து நேக்கிறன்றாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால அது ஒரு பெரிய சந்தோஷம். சீஷர்கள் வந்து இயேசுநாதர் கிட்ட சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம் எங்களுக்கு பிசாசெல்லாம் ஓடுது, நாங்க போய் ஜெபம் பண்ணா பிசாசெல்லாம் ஓடுது ஆண்டவரேன்னு சந்தோஷமான்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? பிசாசு ஓடுது, இது சந்தோஷம் இல்லப்பா, உங்க பேர்லாம் பரலோகத்துல எழுதப்பட்டிருக்குது. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம பேர்லாம் எங்க இருக்குது? பரலோகத்துல எழுதப்பட்டாயிற்று. ஸ்தோத்திரம். அதுக்கு சந்தோஷம் பண்ணோம். நம்ம எதுக்கு சந்தோஷம் பண்ணோம்? பரலோகத்துல பேர் எழுதுறதுக்கு இல்ல, ஏச்சப்பா நம்மள அவர் கையில வரைஞ்சு வச்சுக்கிறதுக்காக. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த உறவை எப்போதும் நம்ம முறித்து கொள்ளாதபடிக்கு இல்ல, ஸ்தோத்திரம், ஆண்டவர் விரும்பாத வழியில நடக்காதபடிக்கு அவரோடு கூடவே வாழ்கிற ஆசை எனக்கு வேண்டும். இன்னும் இந்த ஆராதனையில பெருக வேண்டும் என்று சொல்லி 3வது எண்ணுள்ள பாடலை பாட போறோம். உம்மோடு தான் வாழ்ந்துட ஆசையே, உங்க வார்த்தை தான் என் வாழ்வின் சுவாசமேன்னு சொல்லி
நான் பாட போறோம். கையை தட்டி சந்தோஷமாய் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நம்முடைய அங்கலாய்ப்பை ஆண்டவருக்கு தெரிவிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். உம்மோடுதான் வாழ்ந்திட ஆசையே, உங்க வார்த்தை தான் என் வாழ்வின் சுவாசமே. உம்மோடுதான் வாழ்ந்திட ஆசையே, உங்க வார்த்தை தான் என் வாழ்வின் சுவாசமே. என் கரையான வாழ்வை கழுவி வெண்பனி போல் உள்ளத்தை மாற்றி என் குறையை நிறைவுள்ளதாக்கி என் கரத்தை பிடித்து என்னை நடத்தினீர். உயர உயர என்னை உயர்த்தினீர். என் கரையான வாழ்வை கழுவி வெண்பனி போல் உள்ளத்தை மாற்றி என் குறையை நிறைவுள்ளதாக்கி என் கரத்தை பிடித்து என்னை நடத்தினீர். உயர உயர என்னை உயர்த்தினீர். நீர் போதும் இயேசுவே, நீர் வேண்டும் இயேசுவே, என் பாச நேசமே, என் ஜீவ சுவாசமே. சொல்ல நீர். நீர் போதும் இயேசுவே, நீர் வேண்டும் இயேசுவே, என் பாச நேசமே, என் ஜீவ சுவாசமே. உம்மோடுதான் வாழ்ந்திட ஆசையே, உங்க வார்த்தை தான் என் வாழ்வின் சுவாசமே. எல்லாம் பாடுறீங்களா? உம்மோடுதான், உம்மோடுதான் வாழ்ந்திட ஆசையே, உங்க வார்த்தை தான் சுவாசமே. உன் நேசத்தா என் உள்ளம் அழியுதே, உங்க யோசனை என்னை விட்டு விலகுதே. உன் நேசத்தா என் உள்ளம் அழியுதே, உலக யோசனை என்னை விட்டு விலகுதே. விசுவாசத்தா நீதிமானாகிறே, உன் கிருபையா மறுரூபமாகிறே. விசுவாசத்தா நீதிமானாகிறே, உன் கிருபையா மறுரூபமாகிறே. என் கரையான வாழ்வை கழுவி வெண்பனி போல் உள்ளத்தை மாற்றி என் குறையை நிறைவுள்ளதாக்கி என் கரத்தை பிடித்து என்னை நடத்தினீர். உயர உயர என்னை உயர்த்தினீர். என் கரத்தை பிடித்து என்னை நடத்தினீர். உயர உயர என்னை உயர்த்தினீர். நீர் போதும் இயேசுவே, நீர் வேண்டும் இயேசுவே, என் பாச நேசமே, என் ஜீவ சுவாசமே. போதும் இயேசுவே. ஆமென். என் ஜீவ சுவாசமே, உம்மோடுதான் வாழ்ந்திட ஆசையே, உங்க வார்த்தை தான் என் வாழ்வின் சுவாசமே. உன் கரத்திலே, உன் கரங்களே என்னை பற்றி நடத்துமே. உன் வரங்களே என்னை நிரப்பி எழுப்புமே. உன் கரங்களே என்னை பற்றி நடத்துமே. உன் வரங்களே என்னை நிரப்பி எழுப்புமே. உன் வார்த்தையே இவ்வுலகை ஜெயிக்குமே. என் ஜீவனே உமக்கென்று வாழுமே. உன் வார்த்தையே இவ்வுலகை ஜெயிக்குமே. என் ஜீவனே உமக்கென்று வாழுமே. என் கரையான வாழ்வை, என் கரையான வாழ்வை கழுவி வெண்பனி போல் உள்ளத்தை மாற்றி என் குறையை நிறைவுள்ளதாக்கி என் கரத்தை பிடித்து என்னை நடத்தினீர். உயர உயர என்னை உயர்த்தினீர். கரையான கரையான வாழ்வை கழுவி வெண்பனி போல் உள்ளத்தை மாற்றி என் குறையை நிறைவுள்ளதாக்கி என் கரத்தை பிடித்து என்னை நடத்தினீர். உயர என்னை உயர்த்தினீர். நீர் போதும் இயேசுவே, என் பாச நேசமே, என் ஜீவ சுவாசமே. நீர் போதும் இயேசுவே, என் பாச நேசமே, என் ஜீவ சுவாசமே. உம்மோடுதான் வாழ்ந்திட ஆசையே, உங்க வார்த்தை தான் என் வாழ்வின் சுவாசமே. உம்மோடுதான் உங்க
வார்த்தைதான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரோடு கூட வாழ்ந்திட ஆசை என்று பக்தன் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை தான் என் வாழ்வின் சுவாசமே என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை சரியானபடி காப்பாற்றி என் இருதயத்துல வைத்து அதன்படி நான் வாழுகிறேன் என்று சொல்லி பாடுகிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? அவருடைய வார்த்தையை காத்து கொண்டு நடக்கிறோமா? ஸ்தோத்திரம். அப்படி நடப்போமானால் வாசித்த சங்கீதம் 3ஆம் சங்கீதத்துல சொல்றாரு பாருங்க, ஆண்டவரை நோக்கி தாவீது என் தலையை உயர்த்துகிற ஆண்டவர் அவர் என்று சொல்லி. ஆமென். அல்லேலூயா. அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில பலிக்கும். ஸ்தோத்திரம். அதனால தொடர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க போறோம். போன வாரம் ஆராதனையில பாடின 4வது பாடல் கத்துக்கிட்டீங்களா? ஸ்தோத்திரம். ஒரு முறை பாடிட்டு ஒரு சரணத்தை மாத்திரம் பாடிட்டு தொடர்ந்து நம்ம ஆராதனைகளை போவோம். ஸ்தோத்திரம். அதனால என் மீது ஏனோ இத்தனை பாசம், என் மீது ஏனோ அளவற்ற நேசம். ஸ்தோத்திரம். பல்லமா கத்துனீங்க தானே போன வாரம் பாடும்போது? ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஸ்தோத்திரம். என் மீது ஏனோ இத்தனை பாசம், என் மீது ஏனோ அளவற்ற நேசம், என் மீது ஏனோ இத்தனை பாசம், என் மீது ஏனோ அளவற்ற நேசம். தவறு செய்யும் போது கூட காட்டி கொடுக்காதவர், மறந்து வாழ்ந்த போது கூட விட்டு விலகாதவர், தவறு செய்யும் போது கூட மறந்து வாழ்ந்த போது கூட, ஓ அன்பே அழகே ஆராதனை, ஆயுள் முழுதும் ஆராதனை, அன்பே அழகே. ஆமென். ஆராதனை. துன்பத்தின் நேரத்தில் உடனிருந்தீர், கண்ணீரின் பாதையில் கரம் பிடித்தாரா? துன்பத்தின் நேரத்தில் உடனிருந்தீர், கண்ணீரின் பாதையில் கரம் பிடித்தீர், கலங்கி நின்ற நேரங்களில் கண்ணீரை துடைத்தவர், உடைக்கப்பட்ட நேரங்களில் உறுதுணையாய் நின்றவர், கலங்கி நின்ற நேரங்களில் கண்ணீரை துடைத்தவர். வெரி குட். ஆமென். உறுதுணையாய் நின்றவர், உதவி செய்தவரே, உயர்த்தி உயர்த்தி வைத்தவரே ஆராதனை, உதவி செய்தவரே ஆராதனை, உயர்த்தி வைத்தவரே ஆராதனை. என் மீது ஏனோ அளவற்ற நேசம், என் மீது ஏனோ, என் மீது ஏனோ இத்தனை பாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கை சொல்றீங்களா? நம்ம ஆண்டவர் அளவற்ற அன்பை வைத்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஓசியா 14 சொல்றாரு, எப்ராயிமே உன்னை நான் எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் எப்படி சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுப்பேன். ஸ்தோத்திரம். உன்னை விட்டு கொடுக்கறதுக்கு எனக்கு மனசே இல்லை, இதை நான் நினைக்கும் போது எனக்குள் என் உள்ளம் குழம்புகிறது என்று சொல்றார். ஆமென். உங்களை நான் விட்டே தரமாட்டேன். ஆமென். சாத்தான் கையில விட்டே கொடுக்க மாட்டேன்றார். ஓசியா 14. ஸ்தோத்திரம். 14வது அதிகாரத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. கண்டிப்பா நம்ம ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஆபிரகாமுடைய சந்ததியில வந்த தேவனுடைய பிள்ளைகள். எப்ராயிம், ஸ்தோத்திரம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளா இருக்கிற நீங்களும் நானும். ஆண்டவர் கண்டிப்பா நம்மளை கைவிடவே மாட்டார். புலம்பல் 3:31 அப்படிதான் சொல்லுது. ஆண்டவர் என்றைக்கும் கைவிட மாட்டார். கையை தட்ட மாட்டீங்களா? எவ்வளவு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா வாசிங்களேன். ஸ்தோத்திரம். 139ஆம் சங்கீதத்துல சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 139ஆம் சங்கீதத்துல அது ஃபுல்லா நீங்க வீட்டுல போய் அப்புறம் வாசிங்க. இப்ப நம்ம வாசிக்க நேரம் இல்லை.
ஸ்தோத்திரம். 16வது வசனத்தை மாத்திரம் வாசி. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. ஆமென். என்ன சொல்றாருங்க? ஸ்தோத்திரம். என் கருவை உன்னுடைய கண்ணை பார்த்துச்சு. அந்த குழந்தை வளர்ந்து எலும்புலாம் ஃபார்ம் ஆகுது இல்ல, அது எந்தெந்த டேட்ல ஃபார்ம் ஆகும்னு அவர் புஸ்தகத்துல முன்னாடி எழுதி வச்சிட்டாராம். ஆமென். இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாருடைய கருவை கண்கள் கண்டதோ அவங்கெல்லாம் தான் இன்னைக்கு தேவ சமூகத்துல இருக்கணும். ஆமென். அவர் நம்மளை பார்த்து பார்த்து வளர்த்துருக்கிற அம்மா வயிற்றுல. ஸ்தோத்திரம். ஆமென். அம்மா நமக்கு பாதுகாப்பை கொடுக்கல, அம்மா நமக்கு எந்த விதமான காரியத்தையும் செய்யல, ஃபீடிங் மட்டும்தான். ஆனா நம்மை முற்றிலுமாய் உருவாக்கினவர், நம்ம ஆராதிக்கிற வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். அல்லேலூயா. பார்த்து பார்த்து ஒரு சேதம் இல்லாம இல்ல, எல்லாம் நல்லா தானே இருக்குது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு சேதம் இல்லாம எவ்வளோ குறைபாடோடு பிள்ளைகள் எல்லாம் பிறகுது, ஆனா நமக்கு ஒரு குறையும் இல்லை. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் அற்புதமா பார்த்து பார்த்து கருவில இருந்து பார்த்து இதுவரைக்கும் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கு தான் பக்தன் இப்படியே பாடுகிறார். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. ஏந்து நின்று பாட போறோம். நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. சொல்லலாமா? பாட்டு தள்ளது இல்ல, இது உங்களுக்கு தெரிஞ்ச பழைய பாட்டு தான். அதனால சேர்ந்து எல்லாம் கையை தட்டி பாட போறோம். பிரைஸ் தி லார்ட். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. சொல்லுங்க. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல, வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. சொல்லுங்க. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். ஆமென். வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. சொல்லுங்க. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே. அதற்காக எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு, கண்ணை மூடி பயபக்தி ஆண்டவரே, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே. சத்தமே வரலையே. அதனால எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். இல்ல வாழ்க்கை முழுவதும்
உற்சாகமா எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். ஓஹோ, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். இல்ல உள்ள கிராமத்திலிருந்து அப்பா ஏசப்பா, எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே, எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. இன்னோடுகிறேன் இன்னோடுகிறேன் உம் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன். ஆமே, என்னை ஒரு புது பாத்திரமா, நீ விரும்புகிற பாத்திரமா என்ன வணைங்கப்பா. கொய்யவனே நீர் என்னை வனையுமே, ஓங்கர தினம் என்னில் படனுமே. சொல்லுங்க எல்லாம் வாயை திறந்து. கொய்யவனே நீர் என்னை வனையுமே, ஓங்கர தினம் என்னில் படனுமே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே, எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. உலகத்தின் பார்வையில் நான் அழுக்காக தெரிந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் நான் அழகாக தெரிந்தேன் ஐயா. உலகத்தின் பார்வையில் நான் அழுக்காக தெரிந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் நான் அழகாக தெரிந்தேன் ஐயா. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே, எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ. ரிவாலாபா ஷகதரலாபா, அவர்களால் மதிக்கப்படும்படி என் தலையை உயர்த்தின ஆண்டவரே, உம்மை மனதார 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 உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எத்தனை பேர் நல்ல கையை தட்டி வாயை திறந்து ஆவில நிரம்பி ஹalleluya 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 ஹalleluya. நன்றி அப்பா, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நான் ஃபீல் பண்றேன், எத்தனை பேர் ஃபீல் பண்றேன்னு தெரியலங்க. எவர்களால் நான் மிதிக்கப்பட்டேனோ அவர்கள் நடுவே கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறான். ஸ்தோத்திரம். இங்க இருக்க ஒவ்வொருக்கும் அந்த அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். உலகம் ஒருவேளை நம்ம அழுக்காக பார்க்கலாம், ஆனா ஆண்டுடைய பார்வையில நம்மளாம் அழகா இருக்கிறோம். கையை தட்டி ஆமென் ஹalleluya. அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி அழகாய் வைத்திருக்கிறான். அதனாலதான் பக்தன் பாடுறான், எப்படி என்னால நன்றி சொன்னாலும் உமக்கு அது ஈடாகாது ஆண்டவரே. சங்கீதம் 116 பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்த முடியும். ஆமே, ஒண்ணுமே செலுத்த முடியாதுங்க. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அவர் செய்திருக்க உபகாரங்களுக்கு. ஸ்தோத்திரம். அவர் செய்திருக்க உபகாரங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டவர்களாய் அவரை தொழுது கொள்ளுகிறதுல கர்த்தர் மகிமையான ஸ்தோத்திரம் காரியங்களை இந்த ஆராதனை வேலையில செய்யறார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அவர் சாதாரணமானவர் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுவார், அவர் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவானவர். ஆமென். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். இப்ப கையை உயர்த்தி எல்லாவற்றிலும் இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே. இப்ப கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன். ஆமென்.
உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே நிறைப்பவரே தகப்பனாக இதுவரையோ தோளின் மீதே சுமந்து வந்தீர். எத்தனை பேர் சொல்றீங்க? தகப்பனாக இதுவரையோ தோளின் மீதே சுமந்து வந்தீர். தந்தையே உந்தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. தந்தையே உந்தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. இப்ப ஸ்தோத்திரமே 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 மறவாமல் செலுத்த மாட்டீங்களே சத்தமா ஸ்தோத்திரமே 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 மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தே உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தே உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பேன். இப்ப ரெண்டு கரங்களை அசைத்து ஆஹா அல்லேலூயா ஆஹா glory மகிமை உமக்கே ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆமென். இந்த ஒரு சரணத்தை கடைசி எல்லாரும் பாடி தூயவனாக வணைந்திட்டீரே களிமண்ணையே கிருபையாலே சொல்லுங்க தூயவனாக வணைந்திட்டீரே களிமண்ணையோ கிருபையாலே குறை கண்டு அழிக்கவில்லை தரத்தினில் வைத்துள்ளீரே. நம்முடைய குறையெல்லாம் பார்த்து எதுவும் செய்யாம குறை கண்டு அழிக்கவில்லை கரத்தினில் வைத்துள்ளீரே. அதனால ஸ்தோத்திரமே 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 மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஆமென் மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தே உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பேன். நீங்க பாடின சத்தம் கேட்கலையே. உதவி பெற்றேன் உதவி பெற்றே உயிர் பிழைத்தே உயிருள்ளவரை துதிப்பேன். இப்ப கரங்களை உயர்த்தி அசைத்து ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி பிதாவாகி தேவன் மகிமைப்படும்படியாய் குமாரனாகி தேவன் மகிமைப்படும்படியாய் தேவனுக்கு உடைமைகளாகி உங்கள் சரீரத்தினாலும் ஆவினாலும் நல்ல அல்லேலூயான கையை தட்டி ஆமென். அப்படியே முழங்கால் படிடும். முழங்கால் படிட்டு
ஹalleluya. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். இன்னைக்கு மாத்திரம் கிடையாது, ஒவ்வொரு நாளும் மறக்காம அவர் செய்த நன்மைகளுக்காக நாம் நன்றி பலிகளை குடும்பமாக தனிப்பட்ட நபராக செலுத்த வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. ஸ்தோத்திரம். நாம் பெற்றிருக்கிற ரட்சிப்புக்கு ஆண்டவருக்கு செலுத்துகிற கடன் இதுதான்.